நேர்கொண்ட பார்வையால் எதிர்கொள்ளும் மன உறுதியுடன் சொற்போர் புரிய காத்திருக்கும் மாணவிகள் தான் இவர்கள். இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை வாரந்தோறும் வாஞ்சையோடு நடாத்தும் அரை மணி நேர விறுவிறுப்பான நிகழ்ச்சி விவாத மேடை. விவாத மேடை வரக்காப்புல இனாரா கல்வி நிலையம் கலை அல்லது வர்த்தக பாடங்களுடன் HND இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பட்டப்படிப்போடு WT பாடநெறியையும் கற்கும் வாய்ப்பு. சிறப்பு தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்களின் பாடப்போதனைகள், உணவு மற்றும் தங்குமிட வசதிகளுடன் பாதுகாப்பான இஸ்லாமிய சுற்றுச்சூழல், தமிழ் அல்லது ஆங்கில மொழி மூலம் கற்கும் வாய்ப்பு. பாடநெறியினை தொடரும் மாணவர்களுக்கு மடிக்கணினி 1 இலவசம். அகதியா மாணவர்களுக்கு விசேட விலை கழிவு. பதிவுகளுக்கும் தொடர்புகளுக்கும் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, வரக்காப்புல மற்றும் மாவனல்ல. போன் 077-419-1212. உங்களது சிறப்பான உயர்கல்விக்கு இனாரா உயர்கல்வி நிறுவனம். நல்லது நேயர்களே, பார்வையாளர்களே, இன்றைய விவாதத்தின் தலைப்பு இதுதான். நகரமயமாக்கல் செயற்பாடு நன்மை அளிக்கின்றதா தீமை அளிக்கின்றதா? நகரமயமாக்கல் செயற்பாடு நன்மை அளிக்கின்றதா தீமை அளிக்கின்றதா என்பதுதான் இன்றைய தலைப்பு. அந்த வகையிலே என்னுடைய வலப்புறமாக இருக்கின்ற அணி மாவனல்லை ஜாகிரா தேசிய கல்லூரி அணி வாதில் இருக்கின்றது. நகரமயமாக்கல் செயற்பாடு நன்மையையே ஏற்படுத்துகின்றது, இல்லை தீமையை ஏற்படுத்துகின்றது என்று வாதில் இருக்கின்றது என் இடப்புறமாக இருக்கின்ற நாங்கல்லை முஸ்லிம் மகா வித்யாலயம். சரி, இனி நாங்கள் இன்றைய அதிதிகளை ஞாபகப்படுத்துகின்றோம். எங்களுடைய விவாத மேடை நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்களில் ஒரு நிறுவனம்தான் இனாரா கல்வி நிலையம். இந்த இனாரா கல்வி நிறுவனத்தின் ஸ்தாபக தலைவர் உங்களுக்கு தெரியும், சகோதரர் ஜமால் ஹுசைன் அவர்கள். இவர் எகிப்து நாட்டைச் சேர்ந்தவர். இவர்களுடைய இந்த புதல்வர்கள் அதே போல புதல்வி இங்கே வருகை இருந்திருக்கின்றார்கள். பணிப்பாளர் சபை உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். ஜாரா, அதே போல ஹசன் ஜமால், அதே போல ஹுசைன் ஜமால் ஆகியோர் இங்கே வருகை இருந்திருக்கின்றார்கள். உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்று எங்களுடைய நடுவர்களை இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றோம். நடுவர்கள் இவர்கள் தான். சுயாதீன தொலைக்காட்சியின் தமிழ் செய்தி பிரிவின் முன்னாள் உதவி முகாமையாளர், சிரேஷ்ட ஊடகவியலாளர் சித்திக் ஹனீஃபா. அதே போல கேகாலை மாவட்ட அகதியா மத்திய சம்மேளனத்தின் தலைவர் ஷேக் அக்ரம் ஜுனைத் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போல ஓய்வு பெற்ற அதிபரும் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நிறுவனத்தின் அதிபருமான ஜனாப் SHM நசார் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போல இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பில் நெறிப்படுத்தலில் எங்களோடு கைகோர்த்து செயற்படுகின்ற பலரை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். அந்த வகையிலே ஓய்வு பெற்ற அதிபர் MRM நியாசர் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போல இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தின் ஆங்கில சபையின் முன்னாள் கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் MHM தாசிம் சார் இருக்கின்றார். எங்களுடைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக AKIM தில்ஷாத் இருக்கின்றார். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் முகமது ரலீம், சகோதரர் சஜாத் அவர்களும் வருகை தந்திருக்கின்றார். எனவே அவரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் உங்களை நிகழ்ச்சிக்குள் அழைத்து செல்லுகின்றோம். அந்த வகையிலே என் வலப்புறமாக இருக்கின்ற அணி மாவனல்லை ஜாகிரா தேசிய பாடசாலை அணிக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். முதலில் அந்த அணியின் தலைவி MIF இம்லா, வாருங்கள். அவையினருக்கு எனது வந்தனங்கள். இன்று எமக்கு கிடைக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால் நகரமயமாக்கல் நன்மையே என்பதாகும். நடுவர் அவர்களே, நன்மைகளை நான் கூறவா? பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு, மேம்பட்ட உட்கட்டமைப்பு வசதிகள், சமூக மற்றும் கலாச்சார பரிமாற்றம், கல்வித்துறையில் தாக்கம், சுகாதாரத்துறையில் முன்னேற்றம், குப்பை கூல முகாமைத்துவம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் நன்மைகளை. நவீன கல்வியும் சுகாதாரமும் நகரமயமாக்கலில் 2 கண்கள். அதில் முதலாவது உயர்தரம் கொண்ட கல்வி. பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிலை பெரும்பாலும் நகரங்களிலேயே கிடைக்கின்றன. இதனால் குறைந்த நேரத்தில் அதிகப்படியான மக்கள் தரமான சேவைகளை பெற்றுக்கொள்கின்றன. அதிவேக இணைய வசதிகள் மற்றும் நவீன கணினி ஆய்வு கூடங்கள் நகர பாடசாலைகளில் இலகுவாக கிடைக்கின்றன. ஒரு விடயம் இருக்கின்றது. கூகுள் கிளாஸ் ரூம், ஜூம் போன்றவையினால் தான் இந்த உலகத்தில் 70% கல்வி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றனவாம். அதற்கு சிறந்த உதாரணமாக எமது பாடசாலையை எடுத்துக்கொள்வோமே. எமது பாடசாலையில் ஒவ்வொரு வகுப்பறையிலும் ஸ்மார்ட் போர்டுகளை பொருத்தி அதன் மூலம் சிறந்த கல்வியை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் என்ன? இந்த நகரமயமாக்கல் தானே. அடுத்த கண்ணாக திகழும் சுகாதாரத்துறை
கொள்கையின் தாக்கத்தை நாம் பார்ப்போமானால் பாரிய சத்திரச்ச சிகிச்சை கூடங்கள், எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் போன்ற நவீன பரிசோதனை வசதிகள் மற்றும் விசேட வைத்தியர்களை நாம் இந்த நகரங்களிலே காண முடியும். ஆம் நடுவர் அவர்களே, சுகாதாரம் என்பது ஒரு மனிதனின் அடிப்படை உரிமை. அந்த உரிமையை உயர்ந்த வசதிகளுடன் உறுதிப்படுவது நகரமயமாக்கல் மூலமே. எனவே நான் இங்கு ஆணித்தரமாக கூறுகின்றேன், நகரமயமாக்கல் நன்மையே என்பதாகும். நன்றி. நமது மாவனல்லை ஜாகிரா தேசிய பாடசாலை அணியின் தலைவி MIF இம்லா. இனி நாங்கள் எதிரணியான நாங்கள் முஸ்லிம் மகாவித்யாலய அணிக்கு சந்தர்ப்பம் வழங்குகின்றோம். அணி தலைவி MIF இஃப்கா, வாருங்கள். இந்த சமுத்திரத்தின் முத்தாம் சிங்கள தீவானது சுய தேவை பொருளாதார விவசாய நாடாகும். இக்குட்டி தீவின் பசுமையை இல்லாதொழித்த காரணங்கள் பல. அவற்றுள் முதன்மையானது நகரமயமாக்கலே. நகரமாம் வசதியாம், நகரம் நோக்கி இடம்பெயர்வாம். என்ன நடந்தது கூறுங்கள் பார்ப்போம். ஆம், கிராமங்களை கைவிட்டு நகரங்களை நோக்கி இடம்பெயர்வாம். நகரத்துக்கு நீங்கள் வந்தீர்களே, என்ன நடந்தது? சிறுவர் துஷ்பிரயோகம், சூழல் மாசுபாடு, வெப்பத்தீவு விளைவு, நெரிசலான வாழ்க்கை, மன நிம்மதி பறிபோதல், உளநெருக்கீடு, ஒழுக்க இனம், போதை பொருள் பாவனை, இவரையே அடுக்கிக் கொண்டு செல்லலாம். 2026 கொழும்பு பாடசாலைகளுக்கு மட்டும் மாணவர் தூதுவர் துஷ்பிரயோகம் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகளை நடத்தினார்கள். ஏன் நடத்தினார்கள்? அங்கே போதை பொருள் அதிகமாக நடக்கின்றது என்பதனால் தானே. என் எதிர்த்தரப்புவாதினர் கூறினார்கள் வேலை வாய்ப்பை பற்றி. வேலை வாய்ப்பு, கூடிய வேலை, குறைந்த சம்பளம். அங்கே உழைப்பு சுரண்டப்படுகின்றது. சமூக மற்றும் பொருளாதார பிரச்சினைகள், மக்கள் வரவு அதிகரிப்பினால் வீடுகளின் வாடகை உயர்வடைகின்றது. இதன் விளைவாக அடிப்படை வசதிகளற்ற சேரிப்புறங்கள் உருவாகின்றன. உதாரணமாக, நீங்களே கொழும்புக்கு செல்லும் போது, ட்ரெயின்களிலும் பஸ்களிலும் செல்லும் போது கலனியில் சேரிப்புறங்களை காண்கிறீர்கள். நடுவர்களே கூறுங்கள், காண்கிறீர்கள் தானே என்று கூறி தீமைகளே நகரமயமாக்கல் அதிகம் என்பதை கூறிவிட பெறுகிறேன். நல்லது. அது நாங்கள் முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் தலைவி MIF இஃப்கா. இனி நாங்கள் இரண்டாவது போட்டியாளர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்க இருக்கின்றோம். அந்த வகையிலே ஜாகிரா தேசிய பாடசாலை அணியின் இரண்டாவது போட்டியாளர் MRF ரிஷ்மா, வாருங்கள். ஆம் நடுவர் அவர்களே, என்னுடைய அணி சகோதரி கூறியதை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக நான் வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, நகரமயமாக்கல் செயற்பாடுகள் நன்மையா தீமையா என்று நீங்கள் என்னிடம் வினவினால் நன்மையே என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அதற்கான முதல் ஆதாரம் பொருளாதார வளர்ச்சியின் இயந்திரம், அதாவது என்ஜின் ஆஃப் எக்கனாமிக் growth. நகரங்கள் நாட்டின் மொத்த பொருளாதார உயரத்திலும் பெரும் பங்களிப்பை வழங்குகின்றது. இது தொடர்பான ஒரு ஆதாரமாக திகழ்வது தான் உலக வங்கியின் அறிக்கையின்படி உலகில் மொத்த உள்நாட்டு வர்த்தகத்திலும் GDP நகரங்களிலேயே 80% காணப்படுகின்றது. அடுத்து இது தொடர்பான ஒரு நிகழ்வாக காணப்படுவது சமீப காலத்தில், அதாவது 2025-2026 நடைபெற்ற இந்தியாவில் நடைபெற்ற நிதிநிலை அறிக்கை, அதாவது யூனியன் பட்ஜெட்டில் அவர்களே குறிப்பிட்டுள்ளார்கள், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் பங்களிப்பு அளித்தது நகரமயமாக்கலே என்று. அடுத்த நடுவர் அவர்களே, எதிரணி சகோதரி வேலை வாய்ப்பு என்றார்கள். நான் இப்பொழுதுதான் வேலை வாய்ப்பை பற்றி பேசவே போகிறேன். அதற்கு முந்தைய அவர் முந்திக் கொண்டார். அடுத்து வேலை வாய்ப்பில் இவர் கூறினார்களே கிராமம் என்று. கிராமத்தில் கிடைக்கப்பெறும் வேலை வாய்ப்பில் உள்ள சம்பளம் பருவகாலம், அதாவது டெம்பரரி சேலரிக்கான வேலை வாய்ப்பு. கிராமத்தில் நீங்கள் எவ்வளவு வேலை செய்கின்றீர்களோ அந்த அளவுக்கு தான் சம்பளம். ஆனால் நகரத்தில் மாத சம்பள வேலை வாய்ப்பு, ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அளவு சம்பளம் நகரத்தில் கிடைக்கும் அந்த வேலைக்காக. அடுத்து நகரத்தின் மூலம் கிடைக்கும் நகரத்தின் வேலை வாய்ப்பு துறைகளான சேவை, தகவல், தொழில்நுட்ப, உற்பத்தி துறைகளின் மூலம் கிடைக்கப்பட்ட வேலை வாய்ப்புகளின் மூலம் கிடைக்கப்பட்ட ஒரு ஆதாரமாக 2025 அறிவிக்கப்பட்ட நகரப்புற வேலை வாய்ப்பு இணைப்பு, அதாவது ELI மூலம் இந்தியாவில் சுமார் 4 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் வேலைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் மூலம் நான் இங்கு பதித்து செல்ல விரும்பும் என்னுடைய வலுவான கருத்தாக நகரமயமாக்கல் நன்மை.
நல்லது. அது மாவனல்லை ஜாகிரா தேசிய பாடசாலையின் இரண்டாவது போட்டியாளர் MRF ரிஷ்மாவின் கருத்து. இனி நாங்கள் முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் இரண்டாவது போட்டியாளர் MF ஃபஸ்ஹா மரியமுக்கு சந்தர்ப்பம் வழங்குகின்றோம். நகரமாக்கல் செயற்பாடுகள் தீமையாகவே இருக்கின்றன. ஆம், சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மாசுபாடை எடுத்துக்கொண்டால் வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் புகையினால் காற்று மாசுபடுகிறது. அத்துடன் கழிவுநீர் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளால் நீர்நிலைகளும் நிலமும் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. வெப்ப தீவு விளைவு என்பதை நோக்கினால் கான்கிரீட் கட்டிடங்கள் மற்றும் தார் சாலைகள் வெப்பத்தை உறிஞ்சி வைத்திருப்பதால் கிராமப்புறங்களை விட நகரங்களில் வெப்பநிலை மிக அதிகமாக காணப்படுகிறது. ஆம், இதனை உம்மால் மறுக்க முடியுமா சகோதரிகளே? சுகாதார சிக்கல்கள் காரணமாக நெரிசலான வாழ்க்கை காணப்படுகிறது. இதனால் தொற்று நோய்கள் அதிகம் காணப்படுகின்றன. அங்கு இயந்திரமயமான வாழ்க்கை முறைகள் மற்றும் நேரமின்மை காரணமாக நகரங்களில் வசிப்போருக்கு மன அழுத்தம், உளவியல் சிக்கல்கள் ஏற்படுகின்றன. நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பும் வெள்ள அபாயமும் இதனை நாம் எடுத்துக்கொண்டால் நீங்களே யோசித்து பாருங்கள். கொழும்பை சுற்றியுள்ள கால்வாய்கள், சதுப்பு நிலங்கள் நிரப்பப்பட்டு கட்டிடங்கள், அதிவேக நெடுஞ்சாலைகள், பாதைகள் உருவாக்கப்படுவதன் காரணமாக சிறிய மழை பெய்தாலும் அங்கு வெள்ளம் வருகின்றது. கொழும்பு 7 மற்றும் அதை சூழவுள்ள பகுதிகளில் பெய்யும் கடும் மழையின் போது ஏற்படும் வெள்ளம் காரணமாக வத்தளை, முள்ளேரியா போன்ற புறநகர் பகுதிகளில் உள்ள ஈரவலயங்கள் அழிக்கப்படுவதனால் நீரை உறிஞ்சும் இயற்கையான அமைப்பு பாதிக்கப்படுகிறது. போக்குவரத்து பிரச்சினைகளும் கால விதயங்களும் நாம் இதனை இயந்திரமயமான நகரத்தில் கடிகாரங்கள் ஓடுகின்றன, ஆனால் வாழ்க்கை எங்கோ நின்று விடுகிறது. நகரமயமாக்கல் செயற்பாடுகள் தீமையே எமக்கு அளிக்கிறது என கூறி விடைபெறுகிறேன். மூன்றாவது போட்டியாளர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்க இருக்கின்றோம். ஜாகிரா தேசிய பாடசாலையில் இருந்து அழைக்கின்றோம் MR ஹயா. ஆம் நடுவர் அவர்களே, நகரமயமாக்கல் செயற்பாடுகள் நன்மையா என்பது எனது அணியின் மிகவும் ஆணித்தரமான கருத்தாகும். இதனை நாம் எடுத்துக்கொண்டால் முறையான நிலப்பயன்பாடு. இன்றைய காலத்தில் பெருகி வரும் மக்கள் தொகையை எடுத்துக்கொண்டால் கிராமங்களில் மக்கள் சிதறி வாழும் போது அங்கு எஞ்சியுள்ள விவசாய நிலங்களும் குடியிருப்புகளாக ஆகிவிடும் மகா அபாயம் உள்ளது. ஆனால் நகரமயமாக்கலினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மேலடுக்கு குடியிருப்புகள் மூலம் குறைந்த நிகழ்பரப்பில் அதிகபட்சமான மனிதர்களை எம்மால் வாழ வைக்க முடியும். இதன் மூலம் விளைநிலங்களும் காடுகளும் பாதுகாக்கப்படுகின்றது என்பது எனது மிகவும் ஆணித்தரமான கருத்தாகும். இதனை ஏன் நாம் முறையிடப்பட்ட திட்டமிடப்பட்ட நில மேலாண்மை என்கின்றோம். மேலும் எனது எதிரணி சகோதரி கூறினார் சுற்றுச்சூழல் மாசடைவாம். ஆனால் நடுவர் அவர்களே, உண்மை என்ன தெரியுமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிகவும் அதிகமாக காணப்படுவது நகரமயமாக்கல் மூலமாகவே. இன்றைய நகரமயமாக்கலின் மிகவும் பிரதான திட்டம் என்றவென்னால் நவீன நகரங்களை பசுமை நகரங்களாக மாற்றுவது. அதாவது முறையான கழிவு மேலாண்மை மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் முறையாக நகரங்களிலேயே செயல்படுகின்றது. மேலும் கொழும்பு போன்ற வளர்ச்சியடைந்த பூங்காக்களில் திட்டமிடப்பட்ட வடிகால் அமைப்புகளும் பூங்காக்களும் காணப்படுவதனால் அது அங்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மேலும் உறுதிப்படுத்தப்படுகின்றது. இது அதற்கு ஒரு சிறந்த சான்றாகவும் அமைகின்றது. மேலும் சிதறி வாழும் போது கட்டுப்படுத்த முடியாத மாசுகளை எம்மால் ஒருங்கிணைக்கப்பட்ட நகரங்களில் நம்மால் தொழில்நுட்பம் மூலம் கட்டுப்படுத்த முடியும் என்பது எனது மிகவும் ஆணித்தரமான கருத்தாகும். மேலும் எனது எதிரணி சகோதரி கூறினார் சிறுவர் துஷ்பிரயோகமா? ஏன் கிராமங்களிலேயே சிறுவர் துஷ்பிரயோகம் நகரங்களில் மட்டுமா நடக்கின்றது? மேலும் அவர் கூறினார் கொழும்பில் உள்ள பாடசாலைகளில் போதைப் பொருள் விழிப்புணர்வு நடக்கின்றதாம். இல்லையே, என நான் அறிந்த கிராமத்திலும் போதைப் பொருள் விழிப்புணர்வுகள் நடக்கின்றது தான். ஆகவே எனது மிகவும் ஆணித்தரமான கருத்து என்னவென்றால் நகரமயமாக்கல் மிகவும் நன்மையை அளிக்கின்றது என்பதாகும். அமது ஜாகிரா தேசிய பாடசாலையின் மூன்றாவது போட்டியாளர் MR ஹயா. இனி நாங்கள் முஸ்லிம் மகாவித்யாலய அணிக்கு சந்தர்ப்பம். MH முபஷிரா, வாருங்கள். கிராமம் தான் இந்தியாவின் இதயம் என்றார் மகாத்மா காந்தி. எதிரணி சகோதரர் கூறினார்கள் கல்வியாம். அங்கு நகர்ப்புறங்களுக்கு வந்து கல்வியை மட்டுமா பெற்று செல்கின்றார்கள்? போதைப் பொருட்களை பாவனையை பழக்கப்படுத்தவே நகரச்சூழல் தான். ஒழுங்கை இனங்கள், சிறுவர்களுக்கான ஊதியம் போன்றவற்றை வழங்குவதே நகரப்புறங்கள் தான். தொழில்நுட்பம், அதிவேக இணைய வசதியாம். இன்று நீங்களே பார்த்ததில்லையா ஸ்டேட்டஸ்களில் எனது வாட்ஸ்அப் ஹேக் ஆகிவிட்டது என்று கூறுவது. இவையெல்லாம் நகரங்களின் விளைவுகளே, நகரங்களில் தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் விளைவுகளே.
முதலாவது சுற்று முடிவடைந்திருக்கும் நிலையிலே இரண்டாவது சுற்றுக்கு உங்களை அழைத்துச் செல்கின்றோம். இரண்டாவது சுற்றில் முதல் சந்தர்ப்பம் நாங்கள் முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் தலைவி MIF இஃப்கா. வாருங்கள். சகோதரி கூறினால் அவர் கூற முன் நான் முந்திக் கொண்டேன் என்று, முந்தினேனா பிந்தினேனா என்று பார்வையாளர்களிடம் கேட்டு பாருங்கள். கிராமங்கள் எமது சுவன சோலைகள், குயில்களின் இசையை மறக்கச் செய்தன. மெல்லிய காற்று வசந்தத்தை வீசின. இவற்றை கைவிட்டு சென்ற மாநிலனுக்கு எஞ்சியது தீமைகளே. அதாவது நகரமயமாக்கலின் செயற்பாடுகள் தீமையை உருவாக்கின்றன. கட்டடங்கள் கட்டினோம், புல்வெளியை அழித்தோம், புதிய தொழில்களை ஏற்படுத்தினோம், விவசாயத்தை அழித்தோம், கழிவு முகாமைத்துவம் இல்லை. வாழ்க்கை பிணியானது. சிறுவர்கள் வீதியோரங்களில் சிறுவர் ஊழியர்களாக மாறினார்கள். விளங்கவில்லையா? கிராமத்தை விட்டு நகரத்தை நோக்கி செல்வது அபாயகரமானது. நகரமயமாக்கலின் செயற்பாடுகள், உட்கட்டமைப்பு வசதிகள் மீதான அழுத்தம், குறுகிய பரப்பளவில் மக்கள் தொகை அதிகரிப்பதனால் மின்சாரம், குடிநீர் மற்றும் கழிவுநீர் வெளியேற்ற குழாய்கள் போன்றவற்றில் அடிக்கடி கோளாறுகள் ஏற்படுகின்றன. இதனால் குடிநீரும் கழிவு நீரும் ஒன்று சேர்ந்து குடிப்பதற்கும் ஒழுங்காக இல்லாத நீர் பற்றாக்குறை அங்கு வருகின்றது. நகரமயமாக்கல் என்பது பூமியின் நுரையீரலை அறுவை சிகிச்சை செய்து சிதைப்பதற்கு சமம். காடுகள் மறைந்து காங்கிரீட் காடுகள் வளர வளர சுவாச காற்றை தரும் நிஜ காடுகள் மடிகின்றன என்று கூறி நகரமயமாக்கல் செயற்பாடுகள் தீமையே தருகின்றன என்று ஆணித்தரமாக கூறி விடை பெறுகின்றேன். இனி தொகுப்புரை வழங்க எதிரணிக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். ஜாஹிரா தேசிய பாடசாலையில் இருந்து அணி தலைவி MIF இம்லா. வாருங்கள். ஆம் நடுவர் அவர்களே, எமது எதிர்த்தரப்புவாதிகள் கிராமம் எப்படி இருக்கின்றார்கள் என்றுதான் கூறினார்கள். ஊருக்கு வழி கேட்டால் ஆற்றுக்கு வழி சொல்லும் விதமாகவே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, சிறுவர் துஷ்பிரயோகம், ஒழுக்க விழுமியங்களில் சீர்கேடுகள் நகரத்தில் மட்டுமா நடக்கின்றது, கிராமங்களில் நடக்கவில்லையா? இவர்கள் கூறினார்கள் குழந்தைகள் வேலைவாய்ப்புக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள் என்று. நகரமயமாக்கலில் இல்லை, விவசாயிகள், கிராமத்தில் வாழும் விவசாயிகள் தான் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களால் படிக்க வைக்க முடியாது, விவசாயத்திற்கு உட்படுத்துகின்றார்கள் அவரது குழந்தைகளை. அங்க நகரமயமாக்கல் மூலமா நடக்கின்றது சிறுவர்களை வேலை வாய்ப்புக்கு உட்படுத்துவது. புத்தகத்தின் பக்கங்களை மட்டும் புரட்டிய காலம் முடிந்துவிட்டு இன்று ஒரு சுட்டியில் உலக அறிவை புரட்டும் மாற்றல் இருக்கின்றது இந்த நகரமயமாக்கல் மூலம். எமது எதிரணி கூறிய விடயத்தை கூறும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. என்னவென்றால், அங்கு சுத்தமான நீர் இல்லையாம், நகரமயமாக்கலின் மூலம் சுத்தமான நீர் இல்லையாம், ஒழுங்கான காற்று இல்லையாம் என்று எமது அணி தலைவி கூறியது தானே. நகரங்களில் தான் சுத்தமான நீர்கட்டமைப்பு அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். எமது எதிர்த்தரப்புவாதி கூறினார், யாழ்ப்பாணத்தில் நகரமயமாக்கல் இல்லாதனால் குற்றங்கள் குறைந்திருக்கின்றதா? ஆனால் 2026 நடைபெற்றுக் கொண்டிருக்கும் யாழ்ப்பாண நகரமயமாக்கல் திட்டத்திற்கு என்ன கூறுவீர்கள்? அங்கும் நகரமயமாக்கம் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நடுவர் அவர்களே, தாமதிக்கப்படும் சிகிச்சை மற்றும் வாழ்வுக்கு சமம், மறுக்கப்பட்ட வாழ்விற்கு சமம். அந்த தாமதத்தை தடுத்து உயிரை காப்பதே நவீன சுகாதாரத்தின் வெற்றி. அந்த வெற்றி எங்கிருக்கின்றது? இந்த நகரப்புறங்களில் தான். எனவே நடுவர் அவர்களே, நான் இங்கு எனது கருத்தை உறுதிப்படுத்துகின்றேன். நகரமயமாக்கங்கள் நன்மையே என்பதாகும். நன்றி. நல்லது. இரண்டு பக்க வாதங்களையும் நாங்கள் செவிமடுத்தோம், பார்த்தோம். இரண்டு தரப்பினருமே வலுவான சில ஆதாரங்களை முன்வைத்தார்கள். பலகீனங்கள் இருக்கின்றன, பலமும் இருக்கின்றன. அவற்றை எங்கள் நடுவர்கள் அங்கே கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களில் இருந்து ஒரு அணி வெற்றி பெறப் போகின்றது. இது கேகாலை மாவட்டத்தின் சாம்பியன் அணியாக தெரிவாகும் அணி எது என்பதை மதிப்பிடுகின்ற ஒரு போட்டி. இவர்களில் ஒரு சிறந்த டிபேட்டரும் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார். சரி, பார்க்கலாம் நடுவர்கள் என்ன சொல்ல போகின்றார்கள் என்று.
வரக்காப்புல இனாரா கல்வி நிலையம். கலை அல்லது வர்த்தக பாடங்களுடன் HND இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பட்டப்படிப்போடு WT பாடநெறியையும் கற்கும் வாய்ப்பு. சிறப்பு தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்களின் பாடப்போதனைகள், உணவு மற்றும் தங்குமிட வசதிகளுடன் பாதுகாப்பான இஸ்லாமிய சுற்றுச்சூழல். தமிழ் அல்லது ஆங்கில மொழி மூலம் கற்கும் வாய்ப்பு. பாடநெறியினை தொடரும் மாணவர்களுக்கு மடிக்கணினி 1 இலவசம். அகதியா மாணவர்களுக்கு விசேட விலை கழிவு. பதிவுகளுக்கும் தொடர்புகளுக்கும் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, வரக்காப்பொல மற்றும் மாவனல்ல. போன் 077-419-1212. உங்களது சிறப்பான உயர்கல்விக்கு இனாரா உயர்கல்வி நிறுவனம். நடுவர்களின் தீர்ப்பு கிடைக்க பெற்றிருக்கின்றது. இவர் அணிகளும் சிறந்த முறையிலே விவாதம் புரிந்தார்கள். இது இறுதிப் போட்டி. கேகாலை மாவட்டத்தின் சாம்பியன், அதே போல ரன்னர் அப் அணிகளாக தெரிவு செய்யப்படுகின்ற அணிகள் இவர்களில் என்னுடைய வலப்புறமாக இருக்கின்ற அணி மாவனல்லை ஜாகிரா தேசிய பாடசாலை, இடப்புறமாக இருக்கின்ற அணி நாங்கல்ல முஸ்லிம் மகா வித்தியாலயம். இவர்களில் சிறந்த பேச்சாளர், பெஸ்ட் டிபேட்டர் யார் என்றால் மாவனல்லை ஜாகிரா தேசிய கல்லூரியில் இருந்து MRF ரிஷ்மா. அவருக்கு வாழ்த்துக்கள். உங்களை உற்சாகமான கரகோஷம். 2 அணிகளுமே 200க்கும் மேற்பட்ட புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் புள்ளி வித்தியாசம் இருக்கின்றது அல்லவா, அதையும் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே 253.1 புள்ளிகளை பெற்று கேகாலை மாவட்டத்தில் சாம்பியன் அணியாக தெரிவாகின்றது மாவனல்லை ஜாகிரா தேசிய கல்லூரி. ரன்னர் அப்பாக தெரிவு செய்யப்படுகின்ற நாங்கல்ல முஸ்லிம் மகா வித்தியாலய அணிக்கும் உங்களுடைய உற்சாகமான கரகோஷங்களை எதிர்பார்க்கின்றோம். சிறந்த முறையிலே 2 அணிகளிலும் போட்டியிட்டார்கள், வாதம் புரிந்தார்கள். நாங்கல்ல முஸ்லிம் மகா வித்தியாலய அணி பெற்றுக்கொண்ட புள்ளி 222. அந்த வகையிலே 31 புள்ளி வித்தியாசத்திலே ஜாகிரா தேசிய கல்லூரி வெற்றி பெறுகின்றது. 2 அணிகளும் சிறந்த முறையிலே இந்த தற்காலத்துக்கு ஏற்ற ஆளுமை மிக்க தலைவர்களாக உருவாக்கி இருக்கின்றீர்கள். எனவே 2 அணிகளுக்கும் வாழ்த்து தெரிவித்து, பார்த்த கேட்ட எங்களுடைய நேயர்கள், பார்வையாளர்கள், அதே போல எங்களுடைய அதிதிகள், நடுவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆளுமை மிக்க நாளைய தலைவர்களை உருவாக்கும் விவாத மேடை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.